அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்துடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுவேன், காலையில் நீங்கள் ஜெபத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். காலையில் முதல் பிஸ்னஸ் ஜெபிக்கிறதா. நீங்கள் எப்போ எழும்புறீங்கிறது வேறு மேட்ரு. நீங்கள் 8 மணிக்கு எழும்புங்க, 7 மணிக்கு எழும்புங்க, 6 மணிக்கு எழும்புங்க, இல்லை விடியகால் 2 மணிக்கு எழும்புங்க. முதல் வேலைங்கிறது என்னன்னா, காலைல நீங்கள் எப்போ எழும்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய நிலைமை எல்லாம் சொல்லணும், நம்முடைய தேவையெல்லாம் சொல்லணும். அதுபோல் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை முழுமையாக உற்று கவனித்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அன்றைய நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படியாக, அந்த நாள் முழுவதும் ஆண்டவரை நடத்தும்படியாக, ஆண்டவரோடு இருக்கிறோம் என்கிற விசுவாசம் நம்மளுக்கு செயல்படும்படியாக ஆண்டவருடைய சொல்ல ஒப்பு கொடுத்து நாம் ஜெயத்தோடு ஆரம்பிக்கணும். அதாவது காலைல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை தாரம் இதை தாரம் அப்படி செய்யும் இப்படி செய்யணும் இவ்விதமான மன்றாடுதல் மட்டுமே ஜெபமாகாது. ஜெபம்னு சொன்னால் ஒரு உறவின் அனுபவம், ஒரு ஐக்கியத்தின் அனுபவம், மனம் விட்டு பேசுகிற அனுபவம். அதனால் நம்முடைய தேவையே சொல்லுவோம், நம்முடைய மனநிலையை ஆண்டவருக்கு காண்பிப்போம். ஆண்டவரிடத்தில் நமக்கு இருக்கிற மனநிலை சந்தேகங்களை நம்ம சொல்லலாம், நம்ம வாழ்க்கை சூழ்நிலை சொல்லலாம். எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, தேவனுக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை பெற்று ஒரு போர் வீரனை போல நல்ல ஆயுதத்தோட இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே போகணும். அது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, தொழிலுக்குள்ளே போனாலும் சரி, ஏன் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற விதமாக காலையில் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஆயத்தம் ஆகணும். சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் டிவி ஆன் பண்ணி விட்ருவாங்க, அது பாடிக்கிட்டே இருக்கும். யாராவது இடையில பிரசங்கமிட்டே இருப்பாங்க. இவங்க அதை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா காலை வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல தெய்வ பிரசன்னத்திலேயே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லை பிரசன்னம், இது நம்மை நாம் ஏமாத்துறது. காலையிலேயே சிலர் பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு பிரசங்கத்தை கேட்குறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆராதனை நிகழ்ச்சி. இப்போ நிறைய ஆராதனை காலையில் நடத்துகிறாங்க. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய பலவீனத்தை அறிஞ்சு வச்சுக்கிட்டு தான். ஆவிக்குரியவன் காலையில் அதிகமாக நேரங்களை ஆண்டோடைய சமூகத்தில் செலவிட்டு ஜெபிக்கணும். காலையிலேயே உட்காந்துக்கிட்டு துதி ஆராதனையில் பங்கு பெறுகிறது, சோத்திர ஆராதனையில் பங்கு பெறுகிறது, இல்லைன்னா வேறு வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்துக்கிறது, இப்படின்னு இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் இப்படித்தான் ஒரு பக்தியை உணர விரும்புகிறான்னு நினச்சிட்டு தான் நிறைய ஊழியக்காரங்க காலையிலேயே கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. காலையில் ஆண்டவரிடத்துல பேசணுங்க, தனித்து தேவனை சந்திக்கணும். அந்த டிவியில் ஓடுகிற அந்த மியூசிக் பேக்ரவுண்ட்லேயே நாம் நிறைய வேலைகள் செய்கிறதுனால பிரசன்னத்தோடு போகிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பிரசன்னம் வீட்டுக்கு வெளியே போகிறோன்னா ஓவர் ஆகிடும், எல்லாமே கரைஞ்சி போயிடும், காலையில் தோன்றுகிற பனியை போல் போயிடும். ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசணும், உட்காந்து ஒரு கணிசமாக நேரத்தை செலவு பண்ணணும். ஒருவேளை ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியலனாலும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான நேரத்தை அதுக்கென்று நீங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு மனம் விட்டு பேசுங்க. அந்த நேரத்தில் குடும்ப ஜெபம் கூட வேறு நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். காலையில் பர்சனல் ப்ரேயர் தான். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த நாளை நீங்கள் வெற்றியாக காண்பீங்க. அப்போ இரவு நேரத்தில் போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தணும்னா பகல் அந்த விதமான ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம பார்க்கணும். ஜெயத்தோடு ஆண்டவரிடத்தில் இணைந்து தூங்குவோம். நைட்டில் ஆண்டவரை என்னை நீர் நடத்தினீர், எல்லா சூழலுக்கு மொத்தத்தில் எனக்கு அமைதியை கொடுத்தீர், எனக்கு தைரியத்தை கொடுத்தீர், சூழலை கடந்து செல்லும் ஆற்றலை கொடுத்தீர், எனக்கு நல்ல குணங்களை கொடுத்தீர். இவ்விதமாக நன்றி செலுத்தும்படியாக நடக்கணும். காலையில் உண்மையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக நைட்டில் நாம் ஆண்டவர் நன்றி செலுத்தி தூங்க போகலாம். நீ நிறைய பேர் சோகத்தோடு, விரக்தியோடு, வேதனையோடு, நிம்மதியின்மையோடு தூங்க போகிறோம். அதுக்கு இது ஒரு காரணம். ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கி ஆண்டவரோடு சேர்ந்து தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துகிறதுல எங்கே குறைவிடுகிறோம். எனவே காலையில் முதலாவது தேவனை தேடுகிறவர்களாக, தேவ சமூகத்தில் வாழ்கிறவர்களாக, தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தல இருக்க கவனம் செலுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.